we also learn to accept God's will, which is perfect for us. நம்மை வாழ்க்கை குறித்ததான தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் அது பூர்ணமான சித்தம். God's will, God's plan for each one, it is good, it is perfect. தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நல்லது, பூர்ணமாய் இருக்கிறது. There is nothing better we can choose for ourselves. அதற்கு மேல ஒரு சிறந்த காரியத்தை நம்மால் தேர்வு செய்ய முடியாது. That is why we always should have a heart in every situation. What is God's will for me in this situation? ஆகவே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேண்டும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? And that is the best for us. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே சிறந்த திட்டம். And we will be safe there. அங்கே நாம் பாதுகாப்பா இருப்போம். We will be happy there. அங்கே நாம் சந்தோஷமா இருப்போம். We should not seek something beyond God's will for us ever. தேவனுடைய சித்தத்தை காட்டி மிஞ்சி ஒரு காரியத்தை ஒருபோதும் தேடக்கூடாது. Because this is something like a little, I don't know whether I should use the word revelation or a deep understanding which has come to me is, whatever I try my best, what I find cannot be better than God's will for me. எனக்கு இந்த காரியம் மிகுந்த ஒரு தெளிவாய் நான் புரிந்திருக்கிற ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தை காட்டிலும் மேன்மையாய் ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கவே முடியாது. So even if I don't understand it now, இப்ப எனக்கு அது புரியலனாலும் சரி, if it is revealed that it is God's will for me, better we embrace, be aligned with the God. இதுதான் தேவனுடைய சித்தம் என்ற தெளிவு கிடைத்த உடனே அதை நான் தழுவிக்கொண்டு தேவனோடு சேர்ந்து நான் ஒன்றாய் இருக்க வேண்டும். That is best for us. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு சிறந்த திட்டம். We should never seek to sidetrack with our own choices, applying our own cleverness, thinking it is better than me, than God's will. நம்மளுடைய சுய புத்தியையும் தந்திரத்தையும் புத்தி கூர்மையும் சார்ந்து இது தேவனுடைய திட்டத்தை காட்டிலும் மேன்மையான திட்டம் என்று தடமாறி விடக்கூடாது. That will lead to disaster. அது நம்மை அழித்துவிடும். We will regret later. பின்பாக நாம் வருத்தப்படுவோம். When we need to make decisions in our lives. வாழ்க்கையிலே நாம் தீர்மானங்களை எடுக்கிற சூழ்நிலையிலே most important thing know is it God's will. மிக முக்கியமான கேள்வி, இது தேவனுடைய சித்தமா? If you are not sure about God's will, wait, pause. தேவனுடைய சித்தத்தை குறித்ததான தெளிவான ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படவில்லை என்றால் காத்திருங்கள். Don't go ahead. முன்னே போக வேணாம். Even though it is painful, don't go ahead. அது வலியான சூழ்நிலையா இருந்தாலும் அங்கேயே இருப்போம், முன்னே போக வேண்டாம். Don't be impatient. பொறுமையற்றவர்களா இருக்க வேண்டாம். It is better to be careful now than we regret and weep later. இப்ப ஜாக்கிரதையா இருக்குது மேல், பின்ன வருத்தப்படுவதை காட்டிலும் இப்பொழுதே ஜாக்கிரதையா இருப்போம்.